காலி இடமே இல்லை, பணி இடமே இல்லை. ஓராசிரியர் பள்ளி திட்டம், ஒரே ஆள் 3 கிளாஸ் எடுக்கலாம், 4 கிளாஸ் எடுக்கலாம். இப்ப பணி இடங்களே இல்லை. ஏன் அது போஸ்டர் யாரும் ஆள போடல? போஸ்டே இல்லை, போஸ்டே கிரியேட். அதனால்தான் மக்களை அரசியல் படுத்த வேண்டும் என்று சொல்கிறேன். வெறும் வாக்காளர்களாக மாற்றுவதல்ல அரசியல் படுத்துவது. நமக்கு எல்லா துறைகளை பற்றியும், அரசு ஆட்சி நிர்வாகத்தை பற்றியும் தெரிந்திருந்தால்தான் அரசியல் களத்தில் மக்களை ஏற்பவர்களை எதிர்த்து போராட முடியும். ஒரு கட்சி கூப்பிடுது போய் நிற்போம் அப்படிங்கிறது அல்ல போராட்டம். ஒவ்வொருத்தருடைய உணர்விலும் ஒரு ஃபயர் இருக்கும், கோபம் இருக்க வேண்டும், நெருப்பு இருக்க வேண்டும். அது எப்போது வரும் என்றால் இந்த புரிதல் இருந்தால் தான். அதுதான் அரசியல் படுத்துதல். வாக்கு வங்கி அரசியலுக்கும் இந்த முற்போக்கு அரசியலுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். அந்த புரிதல் இருந்ததனால்தான் இன்றைக்கு இவ்வளவு நெருக்கடியிலும் நாம் போராட்ட களத்தில் இருக்கிறோம். இடதுசாரிகளும் திருமாவளவனும் என்ன முடிவெடுக்க போகிறார்கள்? நாடே காத்திருக்கிறது. இந்த பரபரப்பு ஒரு பக்கம். மக்கள் இந்த கட்டளையை இடதுசாரிகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள், சிறுத்தைகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள். நான் பெருமிதத்தோடு சொல்லவில்லை, பெருமைக்காகவும் சொல்லவில்லை. காலம் எப்படிப்பட்ட பொறுப்பை நம் கைகளில் தந்திருக்கிறது, எப்பேற்பட்ட சுமையை நம் தலையிலே சுமத்திருக்கிறது. தோழர்களே, பல பேரும் பலவிதமா ஆசை காட்டுறாங்க. அது கிடைக்கும், இது கிடைக்கும், அங்கே போனால் வாரலாமா, இங்கே போனால் அல்லலாமா என்று கருதக்கூடியவர்கள் அல்ல சிறுத்தைகளும் இடதுசாரிகளும். இதை சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன வாய்க்கு வந்தது அவர்களும் பேசுகிறார்கள். யோகங்களை எல்லாம் செய்திகளாக்கி கொண்டிருக்கிறார்கள். எது சரியோ, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு தான் நான் இடதுசாரிகளோடு இணைந்து முடிவெடுப்போம் என்று சொல்கிறேன். அந்த பொறுப்புணர்வோடு தான் 4ஆம் தேதியே செய்தியாளர்கள் என்னை கேட்டபோது 2016 இருந்து நாங்கள் இணைந்து களமாடி வருகிறோம். அவ்வப்போது நாங்கள் கருத்தியல் தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம், செயற்பாட்டு தளத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் அப்படி நாங்கள் இயங்க விரும்புகிறோம், இணைந்து செயல்பட விரும்புகிறோம் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறோம். தோழர்களே, இந்த நெருக்கடியான நேரத்தில் நாம் விடுத்த அழைப்பை ஏற்று பல்லாயிரக்கணக்கில் இங்கே திரண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய ஒன்றிய அரசே எரிவாயு விலையை குறைக்க வேண்டும், கடந்த காலங்களில் இருந்தபடி மானியம் வழங்க வேண்டும், ரயில்வே துறையில் பணியிடங்களை பறிக்கிற முயற்சியை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பணியிடங்கள் தேவை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்ததை குறைக்க சொல்றோம், அதை கேன்சல் பண்ண சொல்றோம், அதை இல்லாமலாக்க சொல்றான், அதை பறிக்கிறான். இந்த நுட்பமான ஒடுக்குமுறையில் இந்த மாதிரி போஸ்டை கிரியேட் ஆகலன்னா நீ எம்ஏ படிச்சிருந்தாலும் எம்ஏ பிஹெச்டி படிச்சிருந்தாலும் உன்னுடைய சர்வைவலுக்காக, உன்னுடைய வாழ்க்கைக்காக, உன் குடும்பத்தினர் வாழ்க்கைக்காக, வாழ்வாதாரத்திற்காக நீ மறுபடியும் பின்னோக்கி செல்ல வேண்டியது. இப்படி கழனிகளில் வேலை செய்யும் அல்லது தெருவில் வேலை செய்யும்.
இதனால்தான் அவர்களை வலதுசாரி பிற்போக்கு சக்திகள் என்று நாம் சொல்றோம். முற்போக்கான சிந்தனைகள் இல்லை, எளிய மக்களை பற்றிய கவலை இல்லை, உழைக்கும் மக்களின் உழைப்புக்கு மதிப்பில்லை. எனவேதான் பொய் சொல்லி அவர்கள் ஆட்சிக்கு வந்த நிலையில் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்ன மோடியால் போட முடியும். போடுவது அவர்களின் நோக்கம் இல்லை, ஒரு கவர்ச்சி முழக்கம். ஆண்டுக்கு 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு. இதுவரையில் அவர் வாய் திறக்கவில்லை. 12வது ஆண்டு அவர் பிரதமராக இப்போது பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். 12 வருஷமா பிரதமராக இருக்கிறார். ஆண்டுக்கு 1 கோடி பேருக்கு வேலை. ஆனால் லட்சக்கணக்கானவருடைய வேலைகளை பறித்திருக்கிறது மோடி அரசு. இருந்த பணியிடங்களையும் பறித்திருக்கிறது மோடி அரசு. கச்சா எண்ணெயை பற்றி தோழர் இங்கே சொன்னார். கச்சா எண்ணெய் என்றால் பண்படாத எண்ணெய். பண்படாத எண்ணெய் என்றால் சுத்தம் செய்யப்படாதது. அதிலிருந்துதான் பெட்ரோல், டீசல் போன்றவற்றை உற்பத்தி செய்கிறோம். குரூட் ஆயில், குரூட் ஆயில் வடமொழியில கச்சா, இந்தியில இங்கிலீஷ்ல குரூட் ஆயில். அத அவன் சர்வதேச சந்தையில ரொம்ப குறைந்த விலையில விற்பனை செய்யலாம். அங்க விலை குறைகிறது, ஒரு கண்டெய்னர் விலை குறையுதுன்னு சொன்னா, இவ்வளவு டாலர் குறையுதுன்னா பெட்ரோல் டீசல் விலை குறையும். ஆனா பெட்ரோல் டீசல் விலை ஏத்துற மாதிரியே இருக்கும். சர்வதேச சந்தையில அந்த கச்சா எண்ணெயுடைய விலை குறைஞ்சிடும். 50 ரூபாய் இருந்தது 25 ரூபாயா குறைஞ்சிருக்கும். ஆனா இது 90 ரூபாயா இருந்தது 91 ரூபாய்க்கு போயிருக்குமே தவிர அது குறையாது. இதுவரையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் போது ஒரு முறை கூட பெட்ரோல் டீசலின் விலை குறைந்தது. இதெல்லாம் எக்ஸ்பிளாய்டேஷன், சுரண்டுதல், மக்களை ஏய்க்கிற போக்கு. இதை பற்றிய பார்வை நமக்கு இல்லை, புரிதல் இல்லை, அரசியல் ஞானம் இல்லை. எனவே இந்த மக்களை எப்படியும் ஏய்க்கலாம், ஏமாற்றலாம்.